இந்த வீடியோவில் ஜாக் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாக் என்னன்னா நம்ம ஹீரோ. அவர் முழுசா ஒரு வேலையில இருக்க மாட்டாரு இப்படியே வேலை மாறிக்கிட்டே இருப்பாரு. அவர் என்ன வேலை செய்றாருன்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் அவர் அப்பாவுக்கு கூட தெரியாது. உடனே அவர் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு அது யாருன்னு என்ன வேலை பார்க்குறன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாரு. அப்பதான் தெரிய வருது. இவர் காண்டி தயாராகிட்டுருக்கான்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஊரோட பிக் பாக்கெட்டு, இந்த ட்ரக் பிசினஸ் பண்றவங்க எல்லாரையும் புடிச்சு போலீஸ்ட்ட குடுத்துருக்காரு. ஃபைலெல்லாம் கொண்டு போய் இவர் இன்டர்வியூல போய் காட்டுறாரு. காட்டுனதுக்கப்புறம் இவர ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு தன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நான் எப்படியாவது ராக்கு ஏதாவது தேசியத்துக்கு ஏதாவது சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அப்ப அந்த ஏஜென்சி இருக்குல்ல, டிடெக்டிவ் ஏஜென்சிலேருந்து ஒரு பொண்ணு இவன் மேல ஃபாலோ பண்ணுது. அவரையும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருது. இவர் என்ன பண்றாருன்னா, ஜாக்கு நம்ம ஹீரோ, அவர் என்ன பண்றாருன்னா தீவிரவாதி என்னென்ன பிளான் பண்றான்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க சார்மின் அத மீட் பண்றான்னு சொல்லிட்டு ஜாக் தெரிய வருது. உடனே இவரும் போலீஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அவரையும் கூட்டிட்டு அந்த சார்மின் ஏரியாவுக்கு போவாரு. அங்க போய் ஒரு டெரரிஸ்ட்ட புடிச்சுருவாரு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கண்டுபிடிப்பாரு. இந்த டெரரிஸ்ட் சொல்லவே மாட்டான் என்ன பண்ண போறான்ட்டு. அப்புறம் இன்னொரு மீட்டிங் பாயிண்ட்ல நம்ம பிரகாஷ் ராஜ கடத்திருவாங்க. அவர் தான் அந்த ரா ஏஜென்சியோட தலைவரா வந்திருக்காரு. அவரே கடத்திட்டு வந்துருவாங்க. இவருக்கு அவர் தெரியாது அப்ப ரா ஏஜென்ட்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்ப தீவிரவாதிய ஒப்படைக்கன்னா இந்த இடத்துக்கு வாங்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு தெரிய வருது அங்க தான் ரா ஏஜென்சி கடத்திருக்குன்னு சொல்லிட்டு. உடனே இவர விட்டுடலான்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா விட மாட்டாங்க. அப்புறம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தீவிரவாதிய கழட்டி விட்டுருவாங்க. தப்பிச்சு போயிருவாரு அந்த தீவிரவாதி. அப்புறம் ஜாக்குக்கு அட்வைஸ் பண்ணி, "நீ இன்னும் ராக்லாம் செலக்ட் ஆகல. ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போயிருன்னு" விரட்டி விட்டுறாங்க. ஜாக்கோட அப்பா மோட்டிவேட் பண்ணி, "ஒழுங்கா போய் உன்ன வேணாம்னு சொன்னவங்க முன்னாடி உன்னால முடியும்னு சொல்லி காட்டுன்னு" சொல்லிட்டு காட்ட சொல்றாரு. உடனே நேபாளுக்கு போய் தீவிரவாதிய கண்டுபிடிக்க இவர் கலங்கமா இறங்கிடுவாரு. அங்க போய் பார்த்தா ராக்காரங்க ஜாக்கிய கூட சேர்த்து ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. கடைசியில மொத்த தீவிரவாதையும் ரா ரா ஏஜென்ட் எல்லாரையும் ஒண்ணா சேர்ந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அந்த தீவிரவாதியோட தலையை சொல்லுவாங்க, "இது மாதிரி உங்க எல்லாரையும் ரா ஏஜென்ட் எல்லாரையும் நாங்க கொல்ல போறோம்" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்புறம் ஜாக் அங்க உள்ள தீவிரவாதிகள் எல்லாரையும் அடிச்சு போட்டு மொத்த ரா ஏஜென்ட்டையும் காப்பாத்திருவாங்க. இவருக்கு ரா ஏஜென்ட் வேலையை குடுத்துருவாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.